தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையில் இருந்து மதுரை செல்ல 8555 ரூபாய் வரை வசூலிக்கும் பேருந்து. தீபாவளியையொட்டி விமானங்களில் இன்றும் நாளையும் பயண கட்டணம் 6 மடங்காக உயர்வு. 3000 ரூபாய் கட்டணம் 18,000 ரூபாய் வரை உயர்வு. ரயில் தட்கல் முன்பதிவு நேரத்தில் சுமார் 40 நிமிடங்கள் முடங்கிய IRCTC இணையதளம். ரயில் நிலைய கவுண்டர்களில் எளிதாக கிடைத்த தட்கல் டிக்கெட்டுகள். சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை தாம்பரத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். கோவை, ஈரோடு ரயில் நிலையங்களிலும் வழக்கத்தை விட ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளியையொட்டி சென்னையில் இருந்து நேற்று ஒரே நாளில் 1,28,275 பேர் அரசு பேருந்துகளில் சொந்த ஊருக்கு பயணம். இன்று 2,165 சிறப்பு பேருந்துகளுடன் 4,200 பேருந்துகள் இயக்கம். தீபாவளியையொட்டி திருப்பூரில் 9 நாட்கள் விடுமுறை அறிவித்த பெரும்பாலான பனியன் நிறுவனங்கள். நாளை முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. தீபாவளியையொட்டி தாம்பரம், செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டமியற்ற பரிந்துரைகளை வழங்க ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சி கொடியை ஏற்றி வைத்த எடப்பாடி பழனிசாமி. MGR, ஜெயலலிதா சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை.